அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இந்த தடவை ஷார்ட்ஸில் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் வந்துட்டு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு லாங் வீடியோ போடுங்க சிஸ்டர், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னீங்க. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்லை, என்னோடய வீடியோஸ் கூட நிறைய பேருக்கு பிடிக்க செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்தது தான். இதில் வந்துட்டு நான் எந்த ரெசிபீஸும் கவர் பண்ணல, பட் ஆனால் ஒன் டே வந்துட்டு எனக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி வந்துட்டு காலையிலே நான் வாஷிங் மிஷின் வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். எப்போதுமே பொதுவாக வந்துட்டு காலையிலே நான் வந்துட்டு வாஷிங் மிஷின் வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன், நைட்டே லோட் பண்ணி வச்சுடுவேன். இல்லை அப்படின்னா அக்கா வந்து வேலை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்டுருந்தேன் அப்படின்னா நான் டோட்டலாக மறந்துடுவேன். மதியானம் காய வைப்போம், ஈவினிங் காய வைப்போம்னு நைட்டு வரைக்கும் அப்படியே மறந்து நைட்டு படுக்க போகும்போது தான் ஞாபகமே வரும், ஆஹா நம்ம வந்து வாஷிங் மிஷினில் உள்ள துணியை வந்து காய வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மேக்ஸிமம் நான் வந்துட்டு காலையிலே வந்து மிஷின் வந்து போட்டு விட்டுருவேன். அதே மாதிரி நைட்டே வந்துட்டு என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போவேன். ஸோ அப்படி இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு நம்ம வரும்போது நமக்கு மைண்டே ரிலாக்ஸாக இருக்கும். இதே வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தால் கூட காலையில் எனக்கு ஃபுல்லாக டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் பாலே கொண்டு வந்து அடுப்பில் வைப்பேன். ஸோ அதனாலே மேக்ஸிமம் வந்துட்டு நைட்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ மொதல் நாள் பால் கொஞ்சம் போல் இருந்ததுன்னு அதை தான் அடுப்பில் வச்சு விட்டுருந்தேன். என்னவோ தெரியல, அது தெரிஞ்சு போயிடுச்சு. சரி இன்னும் கொஞ்சம் பால் வந்துட்டு வாளியில் இருந்தது, அதை எடுத்து காய்ச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பால் காய்ச்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் சண்டேஸில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஏன்னா எழுந்திரிக்கிறதே ரொம்ப லேட்டாக எழுந்திரிப்போம். அதனால் வந்து லன்ச் வந்து ஒரு 1:30க்கெலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பிளான் பண்ணி காஃபி போடும் போதே என்னென்ன செய்ய போகிறேனோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்குவேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து சண்டேஸில் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு நான்வெஜ் இருக்கும், அதே மாதிரி 2 வெஜிடபிள்ஸ் வந்து பெரட்டிடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து வீட்டில் வெஜிடபிள் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க சாப்பிட்றத நம்ம பார்ப்போம். அவங்களும் வந்து நம்மளை ஏமாற்ற முடியாது, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. பட் ஆனால் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பும் போது என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பசங்க வீட்டில் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சமைச்சிடுவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி சாம்பாரும் அது கூட வந்துட்டு அவரைக்காவும் வெண்டைக்காவும் வதக்கிக்கிட்டேன். அது கூட வந்துட்டு பீஃப் கறி பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் என்னெல்லாம் சமைக்க போகிறேனோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அந்த வெங்காயத்தோல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஒரு பவுல் வச்சுக்குவேன். அதில் வந்து அப்படியே கட் பண்ணும் போதே நான் வந்து சேர்த்துடுவேன். இதே நம்ம தரையில் அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அதை நம்ம க்ளீன் பண்ணணும், அந்த இடம் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த தோல் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி கொண்டு போய் போட்டுடுவேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு சாம்பாருக்கு வந்து துவரம் பருப்பு தீர்ந்து போயிடுச்சு. ஸோ அதை வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணி எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்துட்டு நம்ம அந்த பருப்போடையே ஆட் பண்ணி அது நல்லா குழையிற அளவுக்கு விசில் விட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு, ஜீரகம், பட்டை மிளகாய், அது கூட வந்துட்டு கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு தாளித்து விட்டுட்டு இறக்கும் போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை ஆட் பண்ணி இறக்கணுன்னா சூப்பரான தண்ணி சாம்பார். அதாவது இதை வந்து மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார்னு கூட சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு வந்து பீஃப் கறி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சாக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேச்சுலா வந்து நான் வாங்கி ஒரு 2 months இருக்கும். சரி நிறைய வீட்டில் இருக்குது, அதனால் இப்போ இதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி இது ஃபுல்லாக அப்படியே கருப்பாக அப்படியே பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி இருந்தது. சரி ஓகே அக்கா வருவாங்க, கழுவை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வந்து யூஸ் பண்ணினதெல்லாம் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா யூஸ் பண்ணாதது கூட இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மழை நாளில் மட்டும் நம்ம வீட்டை பூட்டிட்டு வெளியில் போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்தோன்னா முடிஞ்சு போச்சு. அப்படியே வீட்டில் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லெல்லாம் வரும். அது என்னவோ எனக்கும் தெரியல. என்ன மாதிரி எத்தனை பேருக்கு வந்து தோணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து
நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா என் கூட நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கும்போது நான் அவ்வளோ யோசித்தேன். நம்ம வந்து 4 பர்னர் வாங்குகிறோமே, இது வந்துட்டு கேஸ் ரொம்ப இழுத்தா என்ன பண்ணுறது, சரி வாங்குவோம், ஒரு 2 மட்டும் யூஸ் பண்ணுவோம், 2 யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுப்போம் அப்படிலாம் வந்து யோசித்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாக இது வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அட் அ டைம் வந்து என்னால் ஒரு 4 ரெசிபி வந்து ஒரே நேரத்தில் செய்யறதுக்கு. பொதுவாக வந்து நான்லாம் எப்படின்னா, இன்றைக்கி என்ன மெனு செய்ய போகிறோமோ அது எல்லா டிஷ்ஷுமே வந்து அதுக்கு தேவையானதை கட் பண்ணி சைடில் வச்சுக்குவேன். ஸோ சமைக்கும் போது 4 அடுப்பையுமே வந்துட்டு 4 பேன் வச்சுட்டு கடன்னு அது சமைப்பேன். நான் வந்து அப்படி தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த அடுப்பு. இதோட ரிவ்யூ வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு லஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட தண்ணி சாம்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு பீஃப் கறி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய் வதக்கியிருந்தேன், மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கொடுத்து வதக்கியிருந்தேன். அப்பள டப்பாவை பற்றி சொல்லவே வேணாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவரைக்காய் பொரியல். அப்பள டப்பா வந்து நான் எல்லா வீடியோவில் காட்டுறது தான். ஸோ அந்த டப்பா இல்லாமல் நாங்கள் சாப்பிடவே உட்கார மாட்டோம்னு நான் பல தடவை வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் லஞ்சாக இருந்தது. ஒரு 1 மணிக்கெலாம் வந்துட்டு லஞ்ச் முடிச்சிட்டேன். அக்ஷர்கிட்ட வந்து கேட்டேன், நீ சாப்பிட்றியா இல்லை நான் வந்து தொழுதுட்டுலாம் வந்து சாப்பாடு கொடுக்கட்டுமா அப்படின்னு. இல்லைம்மா நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு போயிருங்க, நானே வந்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக நான் வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அப்போ தான் திருப்பி நமக்கு ஈவினிங் கிச்சனில் வந்து வேலை பார்க்க கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து அக்ஷருக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு சொன்னேன், நீ சாப்பிடு, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வாயில் வச்சுட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருந்துட்டான். பட் அப்புறம் என்ன நினச்சாலும் தெரியல, அந்த பீஃபை வாயில் வச்சோன்னா அப்படியே சூப்பராக இருக்குன்னு கையெல்லாம் ஆட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ நான் வந்துட்டு இந்த வீட் கேக் வந்து ரெசிபியே உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருந்தேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருந்தது. இப்போ பாருங்கள் ஒரு 2-3 பீசஸ் மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது உண்மையாக சொல்ல போகணுன்னா. ஸோ வந்துட்டு மஸ்ட்டு ட்ரைன்னு கூட சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா வந்திருந்தது. ஸோ நான் ஒரு பீஸ் போல் எடுத்து சாப்பிட்டுட்டு மீதியை இந்த பிளேட்டில் வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வர வழியில் இந்த நெடக்கல்லையும் அது கூட வந்துட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் விற்றுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். பொதுவாக நான் வந்து இந்த கிழங்கு நெடக்கல்லாம் அந்த மாதிரிலாம் வாங்குறேன்னா நம்ம மன திருப்திக்காக அந்த அண்ணன்ட்டெல்லாம் சொல்லுவேன், கொஞ்சம் கூட போடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லதாக பார்த்து கொடுங்க அப்படின்லாம். பட் ஆனால் என் ஹஸ்பண்ட்லாம் அப்படி கிடையாது. யார் என்ன வந்து கொடுக்குறாங்களோ ரேட் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் போல் பசங்க வந்துட்டு மெட்ரோ பஸார் போகணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. வீட்லேயே இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா, வாங்கம்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெட்ரோ பஸார் தான் போயிருந்தோம். பார்க்குறதுக்கு எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. பட் ப்ரைஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் ஹையாக இருந்தது. நாங்கள் வந்துட்டு எதுவும் வாங்குகிற பிளான்லலாம் போகல. ஸோ எதுவும் தேவைப்படலை. ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிட்டு அங்கே வெளியில் வந்து அந்த சாட் பஸார் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து ஏதாவது பசங்க சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்ருந்தாங்க. பட் ஆனால் அன்றைக்கி அதுவுமே அவங்க வந்து எதுவும் வாங்கி கேட்கல. இந்த குயின்னு போட்டிருக்க கப் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. பட் ஆனால் நான் வாங்கலை, அது தேவைப்படலை. நிறைய கப் இருக்குது வீட்டில். ஸோ அதனால் இந்த க்ளோப்லாம் பார்க்கும்போது நான் ஸ்கூல் படிக்கிற நாளையில் வந்துட்டு பிரின்ஸிபல் ரூமில் இருக்கும். ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் தான் எனக்கு வந்தது. ஸோ ஃபசிகா வந்துட்டு இந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் வந்துட்டு நிறைய பாட்டில்ஸ்லாம் இருக்குது, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துட்டு, அவள் வந்து அந்தளவுக்கு பிடிவாதம் பிடிக்க மாட்டா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்குவா. அந்த அக்ஷர்னு ஒருத்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவன் தான் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் எதுவாக இருந்தாலும். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து சுற்றி இருக்கிறவங்க என்னவோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்தது நமக்கு. ஸோ அதனாலே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து என்னால் கவர் பண்ண முடியல. வீட்டில் கூட எடுத்துடலாம் போல், இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிள்ளைங்க வந்து ஓரளவுக்கு கீழே அப்படியே பார்த்துட்டு அவங்க என்ன அந்த ஃபைல்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு எதுவுமே அவங்களாம் வாங்கலை. நானுமே பெருசாக எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணலை. மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்ஷர் பிடிவாதம் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ சரி ஓகேவா மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிருந்தோம்.
ஸோ நான் வீட்டிலேருந்து போகும்போதே சொல்லியிருந்தேன், ஆளுக்கு 100 ருபீஸ் தான் பட்ஜெட்டு, அதுக்கப்புறம்லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ 100 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபசிகா வந்து எனக்கு 100 ருபீஸ் கொடுத்துருங்கம்மா, நான் வந்துட்டு உண்டியலில் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. அக்ஷர் வந்து இந்த இருக்குல்ல இந்த கன் கிட்டேயே தான் நின்றுட்டு இருந்தான். அந்த கன்று மேலே அவனுக்கு ஒரு கண்ணு. ஸோ பார்த்துட்டே நின்னான். அதுக்கப்புறம் வேணுமாடான்னு ஆன்னு தலையாட்டிகிட்டே இருந்தான். சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சார் ஹாப்பி ஆகிட்டாரு. ஃபசிகாவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் டாய்லாம் ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து பார்த்துட்டு இருந்தா. பட் ஆனால் வாங்கியெல்லாம் கேட்கல. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா. ஃபைனலாக வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் வாங்கினதுனால வெளியில் சாட் பஜாருக்கு வந்து போகலை. அதுவும் இல்லாமல் வெளியில் ஒரு கடையில் வந்துட்டு இந்த ஃப்ரோசன் ஐட்டம் வந்துட்டு வாங்க வேண்டியது இருந்தது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஃபிஷ் ஃபிங்கரு, அப்புறம் பீஸா சாஸு, குனாஃபா சேமியா அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த மெட்ரோ பஜாரில் வந்து என்ன ஒன்றுன்னா, அந்த பேக் வந்து இந்த மாதிரி பேப்பர் பேக் கொடுப்பாங்க. நம்ம பன்னீர் பட்டர்னு கொஞ்சம் சில்லுன்னு ஐட்டம் வச்சோன்னா அந்த பேக் வந்து பிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து எனக்குமே பிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான் வந்து பைக்கில் வந்து உள்ளே வச்சுருந்தேன், அதனால் அது வந்து தப்பிச்சிச்சு. ஸோ அக்ஷர் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக அந்த கன் வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தார். எனக்கு தான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருந்தது. எங்கே எதை அடித்து உடைக்க போகிறானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஒரு வழியாக நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய லாங் வீடியோஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருத்தவங்க கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு அடுத்தது ஒரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.